அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் வர மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து சால்வ் y டபுள் டேஷ் பிளஸ் 7y டேஷ் மைனஸ் 8y இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கல, அது போக இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டருக்கு நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் மாற்றிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. ஜென்ரலா இப்போ y டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா dy பை dx, அதாவது yங்கிற டேமை நான் ஒரு டைம் டெரிவேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். அதான் y டேஷ். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் D இன்ட்டு ஒய், அதாவது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் மல்டிப்ளை பை ஒய் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி y டபுள் டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை ஒன் டைம் ஸ்கொயர் பண்ணி நான் ஒய்யோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற y டபுள் டேஷ் அண்ட் y டேஷ்க்கு பதில் என்ன எழுதலாம்? dy அண்ட் டி ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிறத எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கிவன் எழுதுறேன். கிவன் y டபுள் டேஷ் பிளஸ் 7y டேஷ் மைனஸ் 8y இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x. இப்போ இந்த y டபுள் டேஷ் எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் ஒய் பிளஸ் 7y டேஷ் dy minus 8y is equal to e power 2x. எழுதலாமா? எழுதலாம். இப்போ வந்து y வந்து நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். காமனாக வெளியே எடுத்தா d ஸ்கொயர் பிளஸ் 7d மைனஸ் 8 மல்டிப்ளை பை y is equal to e power 2x. ஓகே, இப்போ வந்து நம்ம நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் மோடில் இதை நம்ம மாற்றிட்டோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டியை நம்ம என்னன்னு மாற்றணும்? ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? எம் ஸ்கொயர் பிளஸ் 7m மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இதை டி ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த லாஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 8 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ இங்கே ரெண்டு டேர்ம் போடணும், அதாவது ரெண்டு நம்பர் போடணும். போடுற ரெண்டு நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மைனஸ் 8க்கு மல்டிப்ளையாக இருக்கணும். அந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் மிடில் இருக்கிற இந்த டேர்ம் வரணும். அப்போ என்ன போடலாம்? 1 8 இஸ் 8ன்னு போடலாம். தென் இங்கே ஒரு மைனஸ் போடலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1 இன்ட்டு 8 வந்து எனக்கு மைனஸ் 8. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது? ப்ளஸ் 7 வருது. அப்போ என்ன எழுதலாம்? எம் மைனஸ் 1 எம் ப்ளஸ் 8 அப்படின்னு எழுதலாம். எம் மைனஸ் 1 எம் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மை தனியாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0, இந்த டேர்மை தனியாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும்? எனக்கு ரெண்டு ரூட் வரும். எம் இஸ் ஈக்குவல் டு 1, அடுத்து எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 அப்படின்னு வரும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூட்டு, இது என்னுடைய செகண்ட் ரூட்டு. ரூட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரியல் அண்ட் டிஸ்டின்ட் இருக்கு. ரியல் அண்ட் டிஸ்டின்ட். ரியல் அண்ட் டிஸ்டின்ட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ரியல் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், எனக்கு ஒரு நம்பரா வந்திருக்கு, இமேஜினரி நம்பரா வரல, ஸோ ஒரு ரியல் நம்பரா வந்திருக்கு. டிஸ்டின்ட் அப்படின்னா டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம். என்னோட ரூட்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. m1 அப்படிங்கிற ரூட்டோட மதிப்பு 1, m2 அப்படிங்கிற ரூட்டோட மதிப்பு மைனஸ் 8. எனக்கு ரெண்டு ரூட்டுமே டிஃபரெண்டா இருக்கு. அப்போ எனக்கு ரெண்டு ரூட்டுமே எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது m1ம் m2 எனக்கு எப்படி இல்லை? சேமா இல்லை. இந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதும் அப்படின்னா a இன்ட்டு இ பவர் m1x பிளஸ் b இன்ட்டு இ பவர் m2x. m1ங்கிறது ஃபர்ஸ்ட் ரூட்டு, m2ங்கிறது செகண்ட் ரூட்டு. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு இ பவர் 1 இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் b இன்ட்டு இ பவர் மைனஸ் 8x. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது பர்டிகுலர் இன்டர்வல். பர்டிகுலர் இன்டர்வல் PI இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி மல்டிப்ளை பை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இ பவர் 2x. அப்போ இங்கே என்ன வரும்? இ பவர் 2x. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டி வந்து என்ன வரும் அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மாற்றிருக்கோம். இதை நம்ம எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் பிளஸ் 7d மைனஸ் 8 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் பிளஸ் 7d மைனஸ் 8 இன்ட்டு இ பவர் 2x. இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா
இ பவர் 2xன்னு கொடுத்துருக்காங்களா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை டிஃபரன்ஷியல் ஆஃப்டர் டிக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, எனக்கு 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் எனக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டி இருக்கோ அதுக்கு பதிலாக நான் 2ஆக ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? பர்டிகுலர் இன்டர்வல் பிஐ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை, எங்கெல்லாம் டி இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு 2 மைனஸ் 8 இ பவர் 2x வந்து எனக்கு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இ பவரில் டேம் வந்தாலே இதுதான் ரூல்ஸ். எது, டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டி பதிலாக எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற என்ன கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பர்டிகுலர் இன்டர்வல் எழுதலாம். பர்டிகுலர் இன்டர்வல் பிஐ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா எனக்கு 4, 7 2s are 14 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x. இப்போ பார்த்தீங்கன்னா 4 + 14 வந்து 18, 18 மைனஸ் 8 வந்து 10. அப்போது 1 டிவைடட் பை 10 இ பவர் 2x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். a இன்ட்டு இ பவர் எக்ஸ், பி இன்ட்டு இ பவர் மைனஸ் 8x. அப்போ y இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் 8x ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 1/10 இன்ட்டு இ பவர் 2x. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் பர்டிகுலராக வேணும்னா கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.